கர்த்தாவே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றும்படியாகவும் நாங்கள் ஆண்டவரே ஒன்றாய் கூடி செபிக்க வந்திருக்கிறோம். என் தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். ஆரம்பம் வார்த்தை மூலியமா நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனை உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஹalleluya 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 ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். துதிகள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண 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 ஹalleluya கிருபை பெருகும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோமே. ஹalleluya 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 ஹalleluya. தேவ மகிமை இந்த வீட்டின் மேல இறங்கட்டும், தேவ மகிமை இந்த வீட்டின் மேல இறங்குவதாக. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால இந்த நாளில் எங்களை நிரப்புவீராக. ஹalleluya 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 ஹalleluya. எங்க 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த இடத்துல என் தேவ ஆவியானவரே அப்பா இறங்கி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோம். ஹalleluya. அதிசயமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆலோசனை கர்த்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், சமாதான பிரபுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. துதிங்க துதிங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. ஹalleluya. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிற தகப்பனே. ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வீட்ல தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை. ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிறதான இந்த வேளையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வீட்டின் மேல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய மகிமை இறங்குவதாக. இந்த வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே, இந்த வீட்டை சுற்றிலுமாய் ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து
இந்நாள் வரைக்கும் எங்களை ஆண்டவரே மறவாமல் நினைத்த தெய்வமே, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை எங்களை நடத்தினவர் ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தின தெய்வமே, இனியும் நீர் நடத்த வல்லவராயிருக்கிறீர் அப்பா. ஆவியானவரே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு காய்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா சோத்திர அன்பு காய்மைக்கு நாங்கள் சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பலவீனங்கள் ஆண்டவரே, எத்தனை சோர்வுகள் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே. உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த நாளை காணாமல் மரித்து போயிருக்கிறாங்களே, எத்தனை பேர் ஆண்டவரை பலவீனப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே அப்பா. எத்தனை பேர் இந்த நாள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே உயிருக்காக போராடி கொண்டு மருத்துவமனையில இருக்கிறாங்களே ஏசப்பா. ஆனாலே ஆண்டவரே அப்ப உடைய கிருபையினால, உடைய தயவுனால, உடைய இரக்கத்தினால ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எந்த ஒரு தீங்கு எங்களை அணுகாதபடிக்காப்பா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி போஷித்து அரவணைத்து ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி செலுத்துகிறப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாம மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே நாம மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா கரங்களை வானத்துக்கு நேராய் உணர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீ தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமாண்டவரே, உங்க சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் உங்க பலத்தை தந்து உடைய வாக்கை தந்து ஆண்டவரே அப்பா என்னை தூக்கி எடுத்த தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே உண்மை மாற்ற நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீரே ஆராதனைக்குரியவர் அப்பா, நீரே கனத்துக்குரியவர் ஆண்டவரே, நீரே மகிமைக்குரியவர் அப்பா, நீரே புகழ்ச்சிக்குரியவர் ஆண்டவரே. உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாம மாத்திரம் வாழ்க ராஜா. ஆண்டவரே நீர் மாத்திரம் உயர்ந்து நிற்கிறீராக. ஆவியானவரே நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அருமையானது குடும்பத்துல உண்மை ஆராதிக்கும்படியாக சபையாராய் ஊழியக்காரர்கள் இணைந்து இந்த குடும்பத்தோடு உண்மை ஆராதிக்கும்படியாக என் தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியா இருக்கிற நேரத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபத்தினாலே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் சித்ராக்காக யாராவது ஒருவர் சோமனுக்கு அப்பா சர்வ வல்லவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரே. எகுவாயிரே எகுவா ஷாலோ எகுவா ஷாம்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற ராஜா கர்த்தாவே தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த வீட்டார் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரும் கர்த்தல ஒப்புகிற ஆண்டவரே அப்பா. சித்ராக்காவே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா. அண்ணாவே அப்புவே ஆண்டவரே அப்பா. பாப்பாவும் கர்த்தரை எல்லாம் ஒப்புகிற தகப்பனே. இந்த வீட்டு சுத்தி உங்க ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்க சபையாரா சேர்ந்து வந்திருக்கோம் தகப்பனே அப்பா. உன் நாம மகிமைப்படுதாக தகப்பனே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற ராஜா உம்மை துதிக்கிற ராஜா அப்பா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ரத்த கோட்டைகள் நாங்க மூடி மறைக்கிறோம் தகப்பனே. எதுக்காக ஆண்டவரே கர்த்தாவை நாங்க வந்திருக்கோம் நீங்க அறிந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. தகப்பனே எல்லா சாப கட்டுகள் ஆண்டவரே அப்பா பொறாமை பொச்சு ஆண்டவரே அப்பா வியாதி சாப எல்லாமே இயேசு நாமத்துல முறியடிப்பதாக தகப்பனே. இந்த வேலை இயேசு நாமத்துல முறியடிப்ப தகப்பனே அப்பா. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே சபையாரா சேர்ந்து ஆண்டவரே அப்பா நாங்க வாழ்த்து வந்திருக்கோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த வீட்டார் ஆண்டவரே தேவையான நீ சந்திச்ச ஆண்டவரே பெரிய காரிய அற்புத அதிசய நன்மை செய்வதாக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் துதிக்கிற ராஜா அப்பா. தகப்பனே அக்கா ஆண்டவரே என்னென்ன வியாதி இருக்க தகப்பனே அப்பா. தலைவலி கை கால கட்டுற அப்பா எல்லாமே ஆண்டவரே உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் பாலத்துல உட்காந்து ஜெபிக்கிற அழுகுறாங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த தினத்துல இப்போ தகப்பனே இப்ப ஆண்டவரே இயேசு நாமத்துல எல்லாமே விடுதலை ஆகுவதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எந்த சித்தத்தாக எங்க கொண்டு வந்தீங்களோ அந்த சித்தம் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவரா மாறட்டும் தகப்பனே அப்பா. நீ எல்லா அற்புத அதிசயம் செய்யப்பட உமக்கு நன்றி 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 தகப்பனே. எல்லா துதிய கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துறேன். நீ இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம். 46ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
அப்படி கட்ட வந்தாமா. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, சேர்த்து எனக்கு செவி படிக்கணும். கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன். தாங்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் அற்புதங்கள் செய்கிற கரம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தினால நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாரா, அவர் ஏந்தி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் சுமந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஏந்திரா தானே சுமக்க முடியும். அம்மே, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம கர்த்தரத்தில் கரம் செய்கிற மகத்துவமான காரியங்கள். அமேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரமா இருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை அரவணைக்கிறதா இருக்கிறது. அவர் கரம் நம்மளை பாதுகாக்கிற கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பாதையில் மட்டுமல்ல, நம்முடைய ஊழிய பாதையில, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, நாம் போகையில வருகையில அவர் கரம் நம்மளை பாதுகாத்து தாங்கி வழிநடத்துகிறது. அமேன். கர்த்தரின் கரம் செய்ய முக்கியமான மகத்துவமான காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். அமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, பதத்துல தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி. அமேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண் பிள்ளை பிறக்க போறதா இல்ல பெண் பிள்ளை பிறக்க போறதா தெரியாது. ஆனா கரு உருவான நாள் முதல் அவர் நம்மளை முன்குறித்தார். ஹல்லேலூயா. அவர் முன்குறித்து சொல்றாரு, என்ன பண்றாரு, இந்த இடத்துல தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஏதோ கால சூழ்நிலைக்காகவோ எதற்காகவோ நம்ம என்ன பண்ணோம், இயேசு நம்ம ஏற்றிக்கிட்டோம். ஒரு சில சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இது செய்த அது செய்த நான் பண்ண இயேசு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கிறோம் சொல்றவங்க கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு மேல் விசுவாசத்தை வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாக்க, எனக்கு வயிறு வலி சரியாச்சு அதனால இயேசு ஏற்றுக்கிட்டேன், எனக்கு தலைவலி சரியாச்சு, இடுப்பு வலி சரியாச்சு, கால் வலி சரி, இது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, உற்பத்தியான முதலே உங்களை என்ன பண்ணுவாரா, தாங்கினேன். ஹல்லேலூயா. இங்க நம்ம தேவன் தாங்குகிற தேவனா இருக்கிற உபாகத்தில் வாசிக்கும் போது, உபாகமும் 5ஆம் அதிகாரத்துல 15 வருஷத்துல அவர் கரம் நம்மளை விடுவிக்கிற கரமாக இருக்கிறது. அம்மே, ஹல்லேலூயா. அவர் கரம் ரட்சிக்கிற கரமா இருக்குது. ஹல்லேலூயா. தள்ளுண்டு போகாமல் நாமளே தாங்குகிற கரமாக இருக்கிறது. அம்மே, ஹல்லேலூயா. நம்முடைய பாருங்க, நமக்கு நன்மை செய்யும்படியாக அமேன் அவர் கரை நம்ம என்ன பண்ணது, ஏந்தி கொண்டு இருக்கிறது. அம்மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு, ஆத்துமாவே என்ன பண்ண, ஆண்டு பாருங்க, தாயின் கரையில் உருவாக்கத்துக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு தாங்குகிறார், ஏந்தி கொண்டு இருக்கிற தேவன் சொல்றாரு. நம்ம ஆத்துமா உள்ளத்தோடு அவர் பாடி அவர் நாமத்தை என்ன பண்ணோம், மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பக்தம் பாரு, ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தர் நல்லவர். அம்மே, ஹல்லேலூயா. ஆத்துமா உள்ளத்திலிருந்து என்ன பண்ணோம், நம்ம தேவனை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவனா இருக்கிறார். அவரே எபிரேயர் வாலிபர் பாருங்க, அவன் என்ன பண்ணாங்க, நம்ம பரிசுத்த வேதம் வாசிக்கும் போது எபிரேயர் வாலிபர் என்ன பண்ணாங்க, தூக்கி நெருப்புல போட்டாங்க. என்னது, தூக்கி என்ன பண்ணாங்க, நெருப்புல போட்டாங்க. அந்த நெருப்பு 4 மடங்காக என்ன பண்ணுது, இடத்துல என்ன பண்ணுங்க, அக்னி சோழட்டி நம்ம கொளுத்துறாங்க. அம்மே, ஹல்லேலூயா. அந்த வாலிபர் என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சத்தமா சொல்லுங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிச்சாலும் விடுவிக்க போனாலும். அம்மே, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எபிரேயர் வாலிபர்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் பாருங்க, பாருங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன்
எங்களை விடுவிச்சாலும் சரி, உதவி பண்ணாலும் சரி, உதவி பண்ண போனாலும் சரி, என்னை காப்பாத்தினாலும் சரி, என்னை காப்பாத்தாம போனாலும் சரி, அம்மே நான் பணக்காரன் ஆனாலும் சரி, இல்லை இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மறுதலிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணுவதில் தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் பண்ணுவாரு வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள பரிசுத்த வேதாகமத்தில் முழுசும் பாருங்க, ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் தேவன் நம்ம பண்ண தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். 1 நிமிஷம் முடிச்சிடறேன், தூங்காதீங்க. சோத்திரம். பாருங்க, வேதம் முழுவதும் நம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பண்ணது வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல. ஆமென். ஆனா அவர் சொன்னதை அவர் செய்யாம விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேத பிரசங்கத்தை வாசிக்கும் போது பாருங்க, நிறைய அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. இப்ப தலைவர் முடிஞ்சு போச்சு. தலைவர் நம்மளுக்கு ஓட்டு கேட்க வரும்போதுன்னு சொன்னாங்க, பல கவுன்சிலர் வந்திருப்பாங்க, தலைவர் வந்திருப்பாங்க, வார்டு நம்பர் வந்திருப்பாங்க. இது செய்துடுவேன், அது செய்து பண்ணிடுவேன் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனாங்களா? எல்லாமே நிறைவேறிச்சா? இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற 4.25 வருஷம் எதுவுமே பண்ணல. கடைசியில் முடியும் போது தான் என்ன பண்ணாங்க, தேவை விட்டதை பிடிக்கணும்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்ப இருக்க அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனாக்கா, அப்போ தலைவர் கையில தான் கொஞ்சம் அதிகாரம் இருந்தது. அந்தந்த கிராம தலைவர்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அதிகாரம் கொடுத்தது. தூங்குற ஹல்லேலூயா சொல்லாமே, சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அந்த அரசியல்வாதிங்க கொடுத்த வாக்கு உறுதியை நிறைவேற்றல். இப்ப கூட என்ன பண்ணாங்க, மு.க. ஸ்டாலின் பயங்கரமா திட்டுறாங்க, இது செய்திடும் அது செய்திடும். நீ வந்தோன்னு முதல் கையத்துல நீட்டு எடுத்து போட்டுவிடுவேன், டாஸ்மார்க்ல எடுத்துடுவானாங்க. ஹல்லேலூயா. நடந்ததா? குடும்ப தலைவருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா எத்தனை வருஷம் பார்த்து கொடுத்தாங்க? இல்ல, எத்தனை வருஷம் பார்த்து கொடுத்தாங்க? அங்க ஜெயிச்சு 3 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணாங்க, துட்டு கொடுத்தாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ வாக்கு உறுதி கொடுக்குறாங்க, அது என்ன பண்றாங்க, நிறைவேற்றாம போயிடுறாங்க. ஆனா நாம தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்க கிறிஸ்துக்கு பிரியமானவர். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் வாக்கு தத்துவத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. இறைமையா வாசிப்போம் 31. இறைமையா 31. இதையும் 31:14 வாசிப்போம். ஆமா, 14, 31:14, 14. ஆசாரங்களின் ஆத்துமாவை பொழுமுள்ளவைகளால் குறிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் கரத்தினால. ஆமென். சொல்லுவாங்க. கவனிங்க, ஒரு சில பிள்ளைகளுக்கு அம்மா ஊட்டினாதான் பிடிக்கும், ஒரு சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா கொடுத்தாதான் பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா தானே? ஒரு சிலர் என் பையன், என் பொண்ணு, என் வீட்டுக்காரர், என் நாத்தனார், எங்கள் அத்தை அவங்க முன்ன நிற்கணும், இல்லை கை வச்சு சேர்ந்துட்டு போனாதான் அது நல்லபடியாக நடக்கும். அம்மே ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்கள் வருகிறது. ஆண்டவருக்கு சொல்றாரு, நன்மையானால் என்ன பாருங்க, நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் கொடுத்தனா அள்ளி கொஞ்சம் தான் கொடுப்பேன். அம்மே ஹல்லேலூயா. இந்த தம்பி ஏந்துவா சொல்லுவா, அதான் ஏந்துவா, ஏந்துல ஏந்துக்கோ, எழுந்துக்குப்பா. ஏன் எல்லாம் லேடிஸ் தக்கமாங்க. கவனிங்க, இப்ப இந்த கை 2 கை நீட்டுற தம்பி. சரி, நீ ஒரு கையில் அள்ளு, எதனா ஒன்று அள்ளு, எடு, ஆளு. காட்டு, எல்லாரும் காட்டு, கொட்டுரு போத காட்டு.
கொட்டிடாத. தெரியுதா? இந்த தம்பியோட கையில கையோட சைஸ் என்ன இருக்கும் அவ்வளவுதான் என்ன பண்ண எடுக்க முடியும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் பாருங்க, நான் அளிக்க நன்மையினால திருப்தி ஆவார்கள். ஆமென். இப்ப நானே போய் எடுத்தனா அது கொஞ்சமான ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஆமென். கொஞ்சமான பொருள் தான் என்னால எடுக்க முடியும். அதுவோ எங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பெரிய பள்ளி கொடுத்தா அவங்க கை ரொம்ப பெருசு. அப்ப நம்ம கையில வாங்காம என்ன பண்ணுவோம்? சட்டை பையில பிடிப்போம். எடுத்தோடனே கையில பிடிக்க முடியாது தெரிஞ்ச உடனே தாத்தா அத்தை பாட்டி என்ன பண்ணுங்க, சட்டையில போட்டுட்டு சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்கனாக்கா பாக்கெட்டு கட்டுவாங்க. பாக்கெட்டுக்குள்ள போட்டா இதுல 1/2 கிலோ இது 1/2 கிலோ பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுக்கிற பாருங்க, தேவன் கொடுக்கிற நன்மை ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கரத்தினால் அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கரத்தினால நம்ம ஆசீர்வதிக்கும் போது, அவர் கரண் தாங்கும் போது, அந்த கரண் சுமக்கும் போது ஹல்லேலூயா நன்மைகள் நம்ம சேரும். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த வீட்டுக்காக என்ன சொல்லுவோம்? எல்லாம் வாசிப்போம். அந்த வசந்தம் வாசிப்போம். நம்ம கடைசி வாசி லைன் வாசிங்க. நான் அளிக்கும் என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு விரோதமாக ஹல்லேலூயா எந்தெந்த கரங்கள் கை எழும்பி இருக்கிறதோ, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த தலை எழும்பி இருக்கிறதோ, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த குடும்பம் எழுந்திருக்கிறதோ, இந்த குடும்பத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தரோட கரம் இந்த குடும்பத்தில் இருக்கும்படியாக, உறுதி செய்யும்படியாக இன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? சபையாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் சார்ந்த வாழ் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தரோட கரம் சுமந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு பஸ்ஸில் போறோம்னாக்கா, ஒரு ஆயா என்ன பண்ணிச்சான்? டவுன் பஸ்ஸில் ஏறிச்சான். என்னது டவுன் பஸ்? நம்ம ஊருக்கு 5 மணி பஸ் வருது இல்லையா டவுன் பஸ்ஸில். அப்போ பாருங்க, கீரைக்கார் வருவாங்க, மீன்கார், காய் என்னென்னலாம் ஏற்றிட்டு வருவாங்க. ஆனால் அந்த ஆயா என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க எடுத்து அந்த கூட கீழே இறக்கி வைக்கலையா, தலைமையிலேயே வச்சுங்க தான். ஏன்னா இந்த கண்டக்டருக்கிறான் பாரு, இதுக்கும் சேர்த்து டிக்கெட் போடுவான். அதனால என்ன பண்ண மாட்டேன், நான் கீழே வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த ஆய அறியாம சொல்றதுனால பாருங்க, இந்த இடத்துல அந்த ஆய என்ன பண்ணுச்சு? டிக்கெட் ஏத்துது தன்னுடைய லக்கேஜுக்காக. அது டிக்கெட் தான். ஹல்லேலூயா. அப்போ தான் சுமை நான் மட்டும் தான் சுமப்பேன், என்னால மாத்திரம் முடியும், யாரும் சுமக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம தூக்கி நம்ம சுமக்காதபடிக்கு நம்முடைய சுமைகள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நம் குடும்பத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் கர்த்தர் நம்மை தாங்கிக் கொள்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த சின்ன பிள்ளை என்ன தூக்குனாக்க பயம், தூக்கி கீழே எங்க போட்டுடுமோ, இடுப்பு உடைஞ்சிடுமோ, கை உடைஞ்சிடுமோ. ஆனா நான் தூக்குனாக்கா பலசாலி, அவர் என்ன பண்ணுவாரு? தூக்கிடுவார். ஒரு நம்பிக்கை வருகிறது போல நம்ம நம்பிக்கை கர்த்தரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். பணத்தை மீதோ இல்ல செல்வத்தை மீதோ அதிகாரத்தை மீதோ சார்ந்து இல்லாதபடிக்கு நாம் தேவனை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்மளை சுமந்து கொள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சொல்றது, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால திருப்தி ஆவார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், நகைகள் இல்லாம இருக்கலாம், சொத்துக்கள் இல்லாம இருக்கலாம், வீடு வாசல் இல்லாம இருக்கலாம், நம்ம அழகா இல்லாம இருக்கலாம். ஆமென். உடம்புல சரித்த ஆரோக்கியமே இல்லாம போக வியாதி இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த எபிரேயர் வாலிபர் சொன்னபோது, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்க போனாலும் ஆமென் ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கும் நம் தேவன் மீது வைக்கும் போது கர்த்தர் நம்மளை பண்ணுவாரு, அவர் வழி எடுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோமாக. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவரே இந்த கரை இறங்குவதாக, ஆண்டவரே இந்த கரை இறங்குவதாக. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே சேஷமாய் ஆண்டவரே அப்பா சித்ராக்கா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே அப்பா மகளை நீங்க ஆண்டவரே அப்பா எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றுங்க, எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றுங்க. ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன் ஆண்டவரே மகள் மேல இறங்கட்டும், மகள் மேல இறங்குவதாக. ஆவியானவர்
ஆண்டவரே ஒரு புதிய பலன் இறங்கட்டும். சரீரத்துல காணப்படுகிற ஆண்டவரே, சரீரத்துல காணப்படுகிற ஆண்டவரே எல்லா பலவீனங்களும், எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கடிந்து நிர்மலமாக்குறோம், கடிந்து நிர்மலமாக்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு பலன் உண்டாவதாக, இந்த சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகுவதாக, இந்த சரீரத்தில் ஒரு பலன் உண்டாவதாக. உச்சன் தலை முதல் உள்ளம் பாதம் முதற்கொண்டு தேவ ஆவியானவரே இந்த கர மகள் மேல இறங்கட்டும், கர மகள் மேல இறங்குவதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியே இயேசுவின் நாமத்துல சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவர் தாமே இந்த கர மகளை தொடுமடியாக, இந்த கர மகளை தொடுமடியாக, இந்த ஆணி பாய்ந்த கரம் இந்த மகளை தொடுமடியாக ஆவியானவரே அண்ணனுக்காய் செபிக்கிறோம். அண்ணாவை அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே செய்கிற வேலையில உயர்வை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, கையின் பிரியாசத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கணவன் மனைவியுமாய் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, ஆவியானவரே அப்படி ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். என் தேவனே அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆவியானவர் ஆண்டவரே அப்பா அந்த கரன் மகனோடு இருப்பதாக, ஆண்டவரே மகளோடு கரை இருப்பதாக. ஆண்டவரே தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவரே அப்படி வாக்கு தத்துவம் இந்த குடும்பத்தின் மேல தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மை இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய நன்மையினால் இந்த குடும்பத்தை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டு வேண்டிக் கொண்டு ஆண்டவரே அப்பா உபவாசித்துக் கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ என் தேவன் அந்த காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த வீட்டுல இருக்கிற மகனுக்காய் ஜெபிக்கிறோம். மகனை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சோத்திரம் உமக்கென்று எழும்புகிற மகனாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உடைய வேதத்தை சுமக்கிற மகனாய் மாற்றுவீராக. இந்த வல்லம் கிராமத்துல மகனை நீர் ஆண்டவரை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஆவியானுடைய கர அந்த மகன் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே அருமையான அவங்க அப்பா சோத்திரம் மகளுக்காய் ஜெபிக்கிறோம். மகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்க இருந்தாலும் தேவனுடைய கரம் மகள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மருமக பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொந்த பந்த உற்றார் உறவினர் எல்லாரும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆவியானவர் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே அப்பா சோத்திரங்கத்தை நாங்க சபையாராய் ஊழியக்காரராய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம் இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். ஆவியான இந்த வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே எல்லா வன்கண்கள் போராமைகள் எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நிர்மலமாக்குவதாக. ஆவியானுடைய கரம் இந்த குடும்பத்தின் மேல தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இன்று முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேல ஆண்டவரே நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காய் எமக்கு நன்றி. கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே அப்பா இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா சோத்திரங்க சபை பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உங்க கணவர்மார்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இதன் மூலியமா குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே சொல்லு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அன்பைக்கு நாளில் கூடி வந்த யாவருடைய கர்த்தரை வருகை மட்டும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்க தேவனுக்கே கோடி கோடி துதி. Hallelujah, hallelujah.
நான் வீட்டில் ஜபம் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் அழுதுறது ஜபம் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டான வந்து இந்த இடத்துல வந்து எந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு தான் ஜபம் பண்ணக்கூடாது எந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் நான் அழுது இருப்பேன். நைட்டில் ஒரு நாளைக்கு தூங்க கூட மாட்டேன். போயிட்டு வந்துடும் உங்களை போய் சாத்திக்கணும் நான் மாடு ஜபம் பண்ணி நடப்பேன். எனக்கா எப்போ தோணுதோ அப்பதான் நான் படுப்பேன். எனக்கு ரொம்ப அழுது எனக்கு தலை சுத்தலும் மழக்கம் எனக்கு தாங்கவே முடியல. எந்த டாக்டருமே எனக்கு தெரியல. எனக்கு எந்த டாக்டர் போறது தலை சுத்தலும் மழக்கம் தான் வருது. நான் நல்லா ஜெபிப்பேன். 20 வருஷமா நச்சுக்கு நல்லா ஜெபிப்பேன், நல்லா பாடுறேன், நல்லா வேலை வாசிப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த நேரத்தில் நான் இப்பெல்லாம் இருக்குது. நான் நல்லா ஆயிடுச்சுனாக்கா அவங்களாகவே நான் வீட்டுக்கு போயிடுறேன். எல்லாரும் எனக்காக வந்தாங்க ஜெபம் பண்ண, என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு ஊழியர் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கூட வந்த உடன் ஊழியர்கள்லாம் நான் அதிகமா நான் நன்றி சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆண்டவருக்காக நன்றி.